ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகா சேனல். நம்ம யோகா சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு வாங்க போய் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து ஒரு புளிக்குழம்பு தான் வைக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு போட்டு எல்லாம் கேட்டிருந்தீங்க. வெங்காய குழம்பு செஞ்சு காட்டுங்கம்மா. அந்த வெங்காயம் பூண்டு போட்டு தான் இன்றைக்கி புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அந்த குழம்போட வந்து இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் மாடி தோட்டத்தில் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப முளைச்சிருக்குது. அது இந்த 2 நாள் மழை பெஞ்சு ரொம்ப அப்படி சூப்பராக இருக்குது. தளதளண்டு அந்த கீரையும் பிடிக்கிட்டு வந்து நம்ம ஆஞ்சு அதை பொரியல் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் அது இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம சாப்பாடு வச்சு விட்டுறலாம். நான் ஒரு 2 டம்ளர் அரிசி வந்து சாப்பாடு கழுவி வச்சுட்டேன். இப்போ உப்பு சேர்த்துடலாம். அதுலேயும் கீரை பிடிங்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வேலையை பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வந்து டீ வச்சுட்டேன். டீயும் வச்சு விட்டு சிம்மில் வச்சு விட்டு போயிடலாம். சின்ன அடுப்பில் வச்சுட்டு போகலாம். இப்போ கீரையை பிடிங்கிட்டு வந்துடலாம். டீ தூள் போட்டு விட்டு போகலாம். அது வாட்டு கொதிச்சுட்ருக்கோம். வந்து அப்படி ஊற்றி குடிச்சிக்கலாம். போட்டு விட்டுலாம். சர்க்கரை டீ தூள்லாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். டீ கொதித்து அந்த நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 3 ஸ்பூன் போதும். இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது கீரைக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி புளியெல்லாம் ஊற போட்டு வச்சுட்டேன். போய் இப்போ நம்ம கீரை போய் மாடியில் பிடிங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை தாளித்து விட்டுறலாம். கீரை பிடிங்கலாம் நல்லா மழை வந்து சூப்பராக இருக்குது. 2-3 நாள் சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், செடியெல்லாம் அழகாக இருக்குது பாருங்க. கீரையுமே நிறையா முளைச்சிருச்சு. ஏன்னா இந்த செடியில் வந்து ரோஜா செடி இருக்குது, பன்னீர் ரோஸு. ரொம்ப கீரை வந்ததுனால அந்த செடியே முளைக்க மாட்டேங்குது. அதனால தான் சரி கொஞ்சம் கீரையை பொறிச்சிடுவோம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது. ஒன்றாங்கண்ணி கீரை எல்லா தொட்டிலுமே இருக்குது. இப்படி ஒடிச்சிடுவோம். கத்திரிலாம் வேண்டாம், கையில் ஒடிச்சாலே நல்லா சூப்பராக வந்துடும். ரொம்ப நல்லாயிருக்கும். பொரியலுக்கு நல்லாயிருக்கும். கூட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். எல்லா கீரையுமே இந்த தொட்டியில் இருக்குது. இந்த தொட்டியில் வச்சுருக்குது. தர்பூசணி பாருங்கள், போட்டு விட்ட சொல்லிட்டு தர்பூசணி எல்லா செடியிலும் வந்துருச்சு. இந்த பக்கம் பாருங்கள் கீரை, இதுலேயும் ஃபுல்லாக கீரை தான். பொன்னாங்கண்ணி கீரை, இங்கேயும் கீரை, இதுலேயும் கீரை. அப்படி நிறையா செடியில் கீரை நிறையா இருக்கிறதுனால தான் சரி கொஞ்சம் புதிஞ்சிடலாம். புதினா தலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. புதினா தலை ஃபுல்லாக புதினா வந்துருச்சு. நல்லா தளதளதாண்டு. அது இந்த மலைக்கு 2 நாள் சூப்பராக வந்துருச்சு. இந்த இதில் இருக்க கீரையெல்லாம் பிடுங்கி விட்டோம்னா புதினா நல்லா வந்துடும். இது பாருங்கள் தர்பூசணி சூப்பராக வந்துருச்சு. தர்பூசணி எல்லா செடியும் போட்டு விட்டுருக்கேன். ஹரிசு இதுலேயுமா போட்டேன். இது ஊரம் தர்பூசணி தான். கொடி வந்துருச்சு. பரவாயில்ல. மலைக்கு எல்லா செடியும் நல்லா தளதளன்னு இருக்குது. முருங்கைப்பழம் தளைஞ்சி வருது. காய் காய்ச்சிட்டு திறந்துருச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக கீரையை பிடிங்கிறோம். இந்த ரோசா பூ பாருங்கள், ஒரு ரோஸ் டெய்லி பாப்பாவுக்கு ஒரு ரோஸ் வந்துடுது. ரோசா பூ நல்லா தளைஞ்சிருச்சு. மலைக்கு பாருங்கள் எப்படி இருக்குது தண்ணியோட. இந்த பக்கம் செம்பருத்தி. இப்போ சாமி பிடிங்கிட்டு போனேன் காலையில். ஒன்றை விட்டுட்டு போயிட்டு மறந்துட்டு. சரி இப்போ வந்து கீரையை பூரா பிடிங்கிட்டு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொட்டிலேருந்து எல்லா கீரையுமே பிடிங்காச்சு. அந்த தொட்டிலேருந்து கீரையெல்லாம் பிடிங்கிட்டேன். இந்த பக்கம் ஒரு செம்பருத்தி வச்சு நல்லா தளர்ந்துருச்சு. இது வந்து கலராக இருக்கும் செம்பருத்தி. இங்கே வந்து கத்திரிக்காய், ஒரு கத்திரிக்காய் பழுத்துருச்சு. சரி கத்திரி செடியை கொஞ்சம் பராமரிக்கணும். இந்த பக்கம் கத்திரிக்காய் பூ விட்டுருச்சாப்பா. கத்திரிக்காய் இப்போதே நல்லா இருக்குது. அந்த மலைக்கு நல்லா தழுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து நம்ம மாடி தோட்டத்தில் இவ்வளோ கீரை இருந்துச்சு. இதை போய் இன்னும் அவங்க அப்பா அவெல்லாம் உசி போட்டு எல்லாருமே சேர்ந்து அஞ்சாத்தையும் சீக்கிரம் பொரியல் பண்ண முடியும். மணி வந்து 7 மணி ஆக போகுது. தம்பி டியூஷன் போகிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. இல்லாட்டி நேரம்லாம் சமைச்சு முடிச்சுருப்பேன். பாப்பா வந்து 8:30 தானே போவாங்க. அதனால் வந்து இதை பூரா போய் குழம்பை தாளித்து விட்டு அப்படியே உட்காந்து நம்ம பறிச்சிட வேண்டியது. நல்லாயிருக்கும். இது சீக்கிரமாகவே நம்ம பறிச்சிடலாம். இந்த மாதிரிலாம் போட்டோம்னாத்தே நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு நான் வணக்கிடுவேன். நல்லா இளந்தண்டலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட. சரி வாங்க நம்ம இப்போ கீழே போயிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து அவங்க அப்பா உசுப்பி விட்டு, அப்பா எந்திரிங்க கீரை ஆயலாம் அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் படிச்சுட்டு இருந்தான். வாசாமி இதை கீரை அரைஞ்சிடலாம் அப்படின்னு தான். சரி நான் அவங்க வீடியோ எடுக்க அவங்க வந்துட்டாங்க. அவன் படிக்க போயிடுவான். இந்த கீரை பிடுங்கிறதுக்காக தான் அவனது மெயினாக வந்து வீடியோ எடுத்து சாமி அப்படின்றது. இப்போ அவங்க அப்பா வந்துட்டாங்க. இப்போ இந்த கீரையெல்லாம் ஒரு அலசிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஆய ஆரம்பிச்சிடலாம். இது இந்த பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம குழம்பை தாளித்து விட்டுலாம். டீயும் நல்லா கொதிச்சிருச்சு வருங்க. இந்த பக்கம் சாப்பாடு நல்லா கொதிச்சிருச்சு. சாப்பாடை நான் சிம்மில் வச்சு விட்ருவோம். அது வாட்டுக்கு வேகட்டும். இப்போ வந்து சட்டி காஞ்சிட்டும் எண்ணெய் ஊற்றிடணும். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. இந்த காரக்குழம்புக்கு சூப்பராக இருக்கும். நான் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் 2யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் நான் 2யுமே சேர்த்துக்கிறேன். உனக்கு டீயே வா இந்தா. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியணும். வெங்காய குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு செய்கிறது. வெந்தயம் நல்லா ஜம்முன்னு மணக்கும். வறுத்து கூட போடலாம். வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி. இப்போ வந்து 2 பச்சை மிளகாய் இதுக்கெல்லாம் சேர்க்கணும். இதில் வந்து இப்போ பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு வந்து நல்லா வதங்கட்டும்.
பூண்டு வந்து நான் ஒரு 2 கட்டி எடுத்துருக்கேன். நல்லா பெரிய பெரிய பூண்டாக ஒரு 50 கிராம் இருக்கும் பூண்டு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டெல்லாம் வாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த உரப்பு இருக்காது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரே ஒரு வரமிளகா, இதில் 2 பச்சை மிளகா. இந்த பூண்டு வந்து லைட்டாக வதக்கினதுமே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் மொட்டை அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 மல்லித்தலை சேர்த்துக்கு நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கிடணும். எண்ணெய் வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு வெங்காய குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் உண்டனா ஊற்றினாதே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போவே இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துலாம். அப்போ தான் நம்ம குழம்பு வந்து நல்லா கலராக இருக்கும். இப்போ மிளகாத்தூள் வதங்கணுன்னு வேண்டாம், அப்படியே நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு வருங்க. நம்ம அப்படியே தக்காளி சேர்த்துணும். ஏன்னா ரொம்ப குழஞ்சிரும், நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த வெங்காயம் வந்து முழுசாக இருந்தால் மட்டும்தான் இந்த குழம்பு எடுத்து அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துருங்க. குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து தக்காளி சேர்த்து விட்டுறலாம். தக்காளி நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் மிக்சியில் வேணால் அரைச்சி போடுங்க. நான் தக்காளி பிடிச்சி அரைச்சி போடுவேன். மிக்சியில் அரைச்சி ஊற்றினா அது எனக்கு ரொம்ப டேஸ்ட்டு பிடிக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதங்கட்டும். பேஸ்ட் மாதிரி தக்காளி வதங்கிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். கீரை எல்லாமே உட்காந்து ஆஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆஞ்சு முடிஞ்சு இங்கே சிம்மில் வச்சு விட்டே போனேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வருங்க. இந்த சாப்பாடு வடித்து வச்சாச்சு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. கீரையும் நல்லா ஆஞ்சிட்டோம். இந்த கீரையை அலசிட்டு வரணும். தக்காளி வரும் நல்லா சிம்மில் வைக்கும். இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்ட் மாதிரி வதங்கிடுச்சு. எப்படி இருக்கு வருங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டலாம். வேறு காய் எதுவும் போட வேண்டாம். இந்த வெங்காய குழம்புக்கு வந்து வெங்காயம் பூண்டு மட்டும்தான் இருக்கணும். அந்த மணத்தோடு தான் சாப்பிடணும். காய் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் நம்ம வீட்டில் அடிச்சு குழம்பு தூள் சேர்த்துடலாம். 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். சின்ன ஸ்பூனு தான். நல்லா போட்டு நல்லா மனம் எப்படி இருக்குது தம்பி ஹரீஷ்? எப்படி இருக்குது? நல்லா இப்படி வதக்கிட்டு இப்போ நம்ம வந்து புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி நம்ம 4 தக்காளி போட்டுக்கிறதுனால கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நமக்கு எவ்வளோக்கு இந்த தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்படி இருக்கு பாருங்க குழம்பு. இவ்வளோவே போதும். இது அப்படியே கொஞ்சமாக பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு புளிக்குழம்பு, காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம். ரொம்ப வெங்காய குழம்பு உங்களுக்கு பிடிக்கும்ல, அந்த மணத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி சேர்த்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தண்ணி போதும். ஏன்னா கொஞ்சமாக வச்சா கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து. அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்து ஆஃப் பண்ணிடணும். சூப்பரான குழம்பு இங்கே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ரசத்துக்கு வந்து கொஞ்சம் ரசம் வைக்கணும். மிளகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை மல்லித்தலை 2 தக்காளி எல்லாமே சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே இதிலே சேர்த்து விட்டுறலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். நான் நேற்று எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் நந்தினி. அவங்க வந்து பக்கத்து வீட்டில் சொல்லியிருந்தாங்களாம், சூப்பராக இருந்துச்சுக்கா நீங்கள் அரைச்சி ரசம் வச்சது. அதே ரசம் தான் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாருனாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ரசம் வச்சு பார்த்தது நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்னதுக்கு. இந்த மாதிரி ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் இதில் வந்து பெருங்காயம் சேர்த்துடலாம். இந்த மாதிரி பெருங்காயத்தை இதிலே அரைச்சிடணும். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். எங்கள் வீட்டுக்காரர் பாருங்க சூப்பராக ஆஞ்சு எனக்கு கீரை கொடுத்துட்டாரு. நானும் ஹரிஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் ஆஞ்சோம். நமக்கு பாருங்கள் எவ்வளோ கீரை வந்துச்சுன்னு. இதை போட்டு நல்லா பெரிய பக்கெட்டில் வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிடணும். அப்போதே அந்த மண் எல்லாமே போயிடும். ஏன்னா நேற்று 2 நாள் நல்ல மழை, அதனால் கீரையில் உள்ளது அழுக்கு எல்லாமே போய் சூப்பராக இருக்குது கீரை. இந்த கீரை அவ்வளோ சத்து. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி சின்ன பொன்னாங்கண்ணி, அது சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நம்ம வீட்டிலே வளர்த்து இந்த மாதிரி தண்டெல்லாம் போட்டுருக்கிறதா இளந்தண்டு. அந்த இளந்தண்டெல்லாம் போட்டு வணக்கினாத்தே நமக்கு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. இங்கே ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டு இங்கே புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சு கூட்டி வச்சிடலாம் ரசத்தை. இந்த குழம்பு கொதிச்சிருச்சு வருங்க. குழம்பு வந்து நல்லா சூப்பரான வெங்காயம் பூண்டு போட்டு ஒரு காரக்குழம்பு இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டியான குழம்பு இது. எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கெல்லாம். பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த குழம்புல மணத்தோட. இப்போ சிம்மில் வச்சு விட்டுறலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு பிறகிட்டு ரசம் தாளித்து விட்டுறலாம். குழம்பு இந்த மாதிரி சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. போதும். இப்போ இறக்கிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை குழம்பை மாற்றிட்டு ரசம் தாளித்து விட்டுறலாம். இப்போ குழம்பு இறக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஊற்றணும் ரசத்துக்கு. ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துருக்கு. இங்கே கொஞ்சமாக கருவேப்பிலை
இப்போ எண்ணெயிலுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுங்க, எண்ணெயிலுமே கொஞ்சம் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம வந்து புளி எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இதில் புளியெல்லாம் கலந்துட்டு ரசத்துக்கு ஊற்றிடலாம். அவ்வளோதான், நுரக்கட்டவும் அப்படியே மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், ரசத்துக்கு வந்து எப்போயுமே ரசத்தை கூட்டி வச்சா தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இப்படி. அப்போ வந்து அந்த ரசம் வாடை வெளியே போகாமல் அப்படியே உள்ளே இருக்கும், கம்மண்டு மணக்கும். இப்போ ரசம் நுரக்கட்ட போது வருங்க. எப்போயுமே ரசம் தாளித்து விட்ட சோறுக்கு அப்படியே இப்படி தட்டு போட்டு நம்ம இப்படி மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பார்க்கணும் நுர கட்டியிருக்காண்டு. இப்போ நுர கட்ட போகுது. அப்படியே அடுப்பில் வந்து ஒரு கை மல்லித்தலை வச்சுருக்கேன் பாருங்கள், அப்படியே போட்டு இறக்கி வச்சிட்டோம்னா கம்மண்டு ஒரு அரைச்சி விட்ட தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் நுரக்கட்ட போது பாருங்க, மூடி வச்சோம்னாத்தே வேகமாக நுரக்கட்டும். நுரக்கட்டிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை சேர்த்துடலாம். மல்லித்தலையை சேர்த்து அப்படியே ஒரு கலக்கு, அவ்வளோதான். இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ கீரை வதக்கிடலாம். கீரைக்கு வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கீரைக்கு கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் சேர்த்துக்குங்க, சும்மா ஒரு 10-20 சின்ன சீரகம் மட்டும், சின்ன சீரகம். இப்போ வந்து பச்சை மிளகா 2, வரமிளகா 1, வெங்காயம் பெரிய வெங்காயம் 2. கீரைக்கு வந்து இப்போயே உப்பு சேர்க்கக்கூடாது. வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. வெங்காயமும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு லைட்டாக வதங்கினாலே போதும். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கீரைக்கு தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. இந்த கீரை போட்டதுமே சுண்டிடும் நல்லா. பொன்னாங்கண்ணி கீரை நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தது பாருங்கள் எவ்வளோ. இது வந்து ஒரே ஒரு தொட்டியில் பிடுங்கினது தான், இன்னும் 2 தொட்டியில் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம பிடுங்கி இப்போ நம்ம கொஞ்சமாக கீரை போட்டு அந்த வெங்காயம் மேலே வர்றது அளவுக்கு நம்ம வந்து கிளறி விட்டுறணும். ஏன்னா நம்ம அடியில் வெங்காயம் இருக்குது. இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்த கீரையை போடணும். எப்போயுமே கீரை போட்டால் எல்லா கீரையும் மொத்தமாக சேர்க்கக்கூடாது. எப்போயும் கீரை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே தான் கீரை வேகணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கீரை சேர்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது, வதங்கினா பாருங்கள் சுருக்குன்னு கொஞ்சமாக போகும். ஆனால் இது கொஞ்சமாக இருந்தாலுமே அந்த சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட, வெறும் சாப்பிடவே இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, ரத்தம் நல்லா ஊறும், நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த கீரையில். வந்து இந்த கீரையை கொஞ்சமாக நம்ம வந்து ஒரே ஒரு துணுக்கு மட்டும் நம்ம ஒரு தொட்டியில் ஊண்டி வச்சோம்னா அவ்வளோ கீரை வந்துடும். இப்போ நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து கம்மியாகத்தையும் சேர்க்கணும், கீரைக்கு வந்து ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். நல்ல மனம் இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்து பாருங்கள் வதக்குறப்பே அவ்வளோ ஒரு மனம். இந்த கீரையில் ஒரு நாளைக்கு சட்னி அரைக்கணும், சூப்பராக இருக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் வந்து நல்லா வதக்கி சட்னி அரைச்சி சாப்பிடணும், சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நல்லா வதக்கிடணும், அடிப்பிடிக்க விடாமல் கீரையை. இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது இந்த கீரை. நான் மாடி தோட்டத்தில் போட்டதுலேருந்து எப்படி எனக்கு 2 வாரத்துக்கு ஒருக்காவது இந்த கீரை வந்துடும். இப்போ நிறையா இருக்குது தொட்டியில், 3 தொட்டி 4 தொட்டி வந்துருச்சு கீரை. கொஞ்சம் ஊண்டி விட்டோம்னா அத்தனை தொட்டி வந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கட்டும், தேங்காய் துருவல் போட்டு இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி சுருள வதக்கிடணும், சிம்மில் வச்சே வதக்கி விடுங்க. இந்த கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் அது லேட் ஆகும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு வருங்க. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் சூப்பராக வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கிட்டு தான் அடுத்து நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும். நல்லா சுருள வதக்கியாச்சு. இது ஒரு ரத்த பொரியல் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸு, சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக. இப்போ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது. தேங்காய் துருவிட்டு ஒரு 2 பிரட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், இந்த பிரட்டிடணும், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. நமக்கு சூப்பரான மாடி தோட்டத்தில் இருந்த சின்ன பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக எல்லாமே இன்றைக்கி சமையல் வேலை காலையிலே முடிஞ்சு. மணி 8 மணி 8:15 முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு சடை போட்டு விட்டு இங்கே வந்து நல்லா சுட சாப்பாடும் செஞ்சாச்சு. செஞ்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து வெங்காயம் பூண்டு போட்டு வெங்காய காரக்குழம்பு செஞ்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. இவ்வளோண்டு சாப்பாடு போட்டு ஒரு தட்டு சோறு சாப்பிடலாம் அந்த கரண்டி குழம்புல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பூண்டோடு பிசைஞ்சு சாப்பிடும். வாய்வு இந்த மாதிரி பிரச்சனைலாம் கண்டிப்பாக வராது. பெண்களும் நல்லா சாப்பிடுங்க, ஆண்களுக்கும் நல்லா கொடுங்க. அதே மாதிரி இந்த கீரை எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. சின்ன பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நல்லா அரைச்சி விட்ட ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் இவ்வளோதான். ரசத்தை கிண்டவுமே புகைச்சல் போயிடுச்சு. சூப்பராக மனமாக இருக்குது ரசம். இன்றைக்கி வந்து காலையில் வந்து வெங்காய குழம்பு, சின்ன பொன்னாங்கண்ணி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா அரைச்சி விட்ட ரசம். இந்த ரெசிபி நல்லா பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்குமான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.